வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு வெட்டவெளி ரகசியம். வெட்டவெளி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்பான். நான் சொல்கிறது எல்லாமே மேலோட்டமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப டீப்பாக நீங்கள் படிக்கத்தான் உணர மெய்த்தவம் செய்தாலே மட்டும் அதை உணரலாம். மெய்த்தவம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் யாருக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்னுடைய அனுபவத்தை தான் நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வெளியில் பார்க்குறது எல்லாமே என்னுடைய அனுபவத்தோடு ஒப்பீடு செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்துலையும் இருக்குது. ஸோ சூரியன் இருக்குது அண்டத்தில், உள்ளேயும் சூரியன் இருக்குது. பாடல்கள் பார்த்தோம். இந்த சூரியன் நம்ம பிறக்கும் போதே உள்ளே இருக்குது. அது மாயையில் நம்ம இந்த உடம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் பாடல்கள் பார்த்தோம். மேலும் மேலும் நான் இந்த திருமந்திரத்தை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது நம்மளோட பேசக்கூடிய வேத நூல். அந்த வகையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெட்டவெளி ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது? வெட்டவெளி ரகசியம் அப்படின்னா, வெட்டவெளி அப்படின்னா பெருவெளி அப்படிம்பாங்க. அது வெளியில் அது. பட் உள்ளே இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். உள்ளே இருக்கிறத பிடிச்சா தான் வெளியில் இருக்கிறதுக்கு போக முடியும். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். 619வது பாடல். விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடின், சந்தியிலான சமாதியில் கூடிடும், அந்தம் இல்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தரச்சோதியும் தோன்றிடும் தானே அப்படின்றாங்க. சுந்தரச்சோதியும் தோன்றிடும். நம்ம இங்கே இதான் சுந்தர ஜோதி தோன்றிடும் அப்படின்னா இதுதான். இதை சில பேர் குறியறிவிப்பார்கள். அது சின்ன சின்னதாக போகக்கூடிய இதெல்லாம் இருக்குது. பட் பெர்மனண்ட்டாக நம்மளுக்கு அந்த பகலவன், அந்த சூரிய வெளிச்சம் போல இருக்கக்கூடிய வெளி, அந்த ஒளி நமக்கு தெரியணும். அதான் கண்ணாடி போல கலந்து நின்றானே அப்படின்ட்டு அது பார்த்தோம் நம்ம. ஸோ இறைவன் எம்பெருமான் எப்படி கண்ணாடி போல கலந்துருக்கிறான் அப்படின்ட்டு. கண்ணாடி அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சிக்கு கண்ணாடி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. வீடியோ போட்டுக்க ரொம்ப டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இதில் இந்த விந்துவும் நாதமும், இந்த விந்து அதில் எத்தனை வகை, இந்த விந்து அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சுந்தர ஜோதியும் தோன்றிடும். இது 3ஆம் தந்திரத்தில் சொல்கிறாரு. அது மெய்த்தவத்தில் வரக்கூடியது, நடக்கக்கூடியது, பார்க்கலாம். அது பிரகாசமான 7 கோடி சூரிய பிரகாசம் உதிக்கிற மாதிரி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சில பேருக்கு தான் வாய்க்கும். கோடியில் 1-2 பேருக்கு தான் வாய்க்கும். ஸோ அதனால் நிறைய ஏமாற வேண்டாம். எல்லாராலும் இதுக்குன்னே பிறவி இருக்குதுங்க. இந்த மாதிரி அனுபவத்தை பெறுவதற்காக வேண்டி ஆண் பெண் அலி என்னும் கற்பனை, அதில் அந்த அதுக்கு அப்பாற்பட்ட இந்த மனித உடல் எடுக்கக்கூடிய எம்பெருமான் அவதாரமாக வரக்கூடியது. அந்த மாதிரி அறிஞர்களாக, அமரர்களாக, முனிவர்களாக, அதுக்கு எல்லாத்துக்குமே தனியாக ஒரு ஒரு படைப்பு இருக்குது. அது மனிதர்களில் இருக்கும்போது அதான் 1 கோடியில் 1-2 பேருக்கு தான் அது வாய்க்கும். எல்லாருக்கும் வாய்க்காது. அதான் அவதார புருஷர்கள்னு சொல்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். அப்புறம் தெரியாது வேறு. அதுக்கப்புறம் வெளியில் யாருக்கும் நிறையா தெரியாது. அது சித்தர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது போயிட்டுருப்பாங்க. ஸோ 619வது பாடல். அதான் சொன்ன மாதிரி தான் இது இலவசமாக இருக்கக்கூடியது. ப்ளே ஸ்டோரில், ப்ளே புக்ஸில் திருமந்திரம் இலவசமாக இருக்குது. அதேமாதிரி kvn.tirumural.com 2 வீடியோக்கு முன்னாடி நான் அந்த ஆடியோ 22 மணி நேரம் ஆடியோ 50 பாட்டும் அப்படியே ஒரு 3100 பாடல் என்னமோ தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கூட பேசக்கூடிய வேத நூல். வடமொழியில் பகவத்கீதா இருக்குது. தமிழில் திருமந்திரம். என்னுடைய வேலை இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 7 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். தினம் 100 பாடல் மினிமம். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்தன் குளிர் சடையோடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம தவத்தை, மெய் தவத்தை விடக்கூடாது. இந்த திருமந்திரம் படிக்கிறத நிறுத்தக்கூடாது. நம்ம 3 வேளை சாப்பிட்ற மாதிரி தான். நம்ம எந்த நோய் நொடி இல்லாமல் வாழாங்க, ஆரோக்கியமாக இருக்கலாங்க. எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 60 வயசு ஆக போகுதுங்க. நான் இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பு நல்லா இருக்குது.
வீடியோலலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்படியும் கிடந்து இறைவன் எடுத்து போயிட வேண்டியதுதான், வேறு என்ன. நான் வந்து அதை விட ஜாஸ்தி சொல்ல விரும்பவில்லை. நம்மளுக்கே அது தெரியும் நல்லா. 2465 பாடலில் 2591 அதில் வந்து இந்த வெட்ட வெளின்னா அளந்து துரியத்து அறிவினை வாங்கி, இந்த துரியம் இந்த சுழுமுனை அளந்து துரியத்து அறிவினை வாங்கி உளங்கொள் பரஞ்சகம் உண்டது ஒழித்து கிளர்ந்த பரம் சிவம் சேர கிடைத்தால். இந்த மாதிரி பரம் சிவம் சேர கிடைத்தால் விந்தும் இந்த மாதிரி சுழுமுனை நாடியில் அதுதான் மேரு, அதுதான் நடுநாடி, புரிஞ்சுக்கோங்க. அதான் வெட்டவெளி. இந்த மாதிரி பரம் சிவம் சேர கிடைத்தால் விளங்கிய வெட்ட வெளியனுமாமே, அவன் தான் வெட்ட வெளியன். அங்கே தான் வந்து தில்லை, அதுதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். ராமலிங்க அடிகளார் உழுதுண்டு வாழ்ந்தார், அவருக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி தான் திருமூலர், இந்த மாதிரி 63 நாயன்மார்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அபிராமிப்பட்டர் சொல்லுவாருங்க, இந்த மாதிரி என்னை வந்து உன்னை பற்றி நினைக்காத கூட்டத்தோடு என்னை சேர்க்காத அப்படிங்கிறாரு அவர். அடுத்த பிறவி இந்த மாதிரி இருந்ததுன்னு சரி, இந்த மாதிரி உங்கள் இறைவனை துதி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் கூட பிறவியை கொடு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம வந்து எப்படியெல்லாம் வேண்டுறோமோ அப்படித்தான். அதான் வெட்டவெளி, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஒரு அடர்ந்த காடு இருக்குங்க, அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும் நைட்டும் பகலும். ஆனால் அங்கே ஒரு சூரிய உதயம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கதிர்கள் போகக்கூடிய மாதிரி தான். இந்த மேருவில் அடுத்த பாடல் நான் சொல்ல வர பாடல் 2465 2465 ஒரு 4 பாடல் பார்க்கலாம். எனக்கு வெட்ட வழின்னா வந்து என்ன அப்படின்ட்டு. மேருவின் ஊடே விரி கதிர் மண்டலம், புரிஞ்சுக்கோங்க. இந்த மேரு சுழுமுனை சுவாசம் பெறக்கூடியது. இந்த மேருவின் ஊடே விரி கதிர் மண்டலம் ஆற நினையும் அருந்தவ யோகிக்கு சீரார் தவம் செய்யில் சிவனருள் தானாகும் பேரமும் வேண்டாம் பிரிதில்லை தானே. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சின்ன சின்னதாக போட்டால் நிறைய பேர் படிப்பாங்க அப்படின்றக்க வேண்டிதான். இந்த மாதிரி மேரு அப்படின்னா இதுக்கு உள்ள மேரு அப்படின்னாலே சுழுமுனை, புரிஞ்சுக்கோங்க. துரியம் இந்த மாதிரி 2465 2747 பாடல்லேருந்து இன்னும் ஜாஸ்தி அதில் போகும். 2747 பாடல்லேருந்து இந்த விரிகதிர் மண்டலம் எப்படியெல்லாம் போகும். நாற்பத்தேழு 48 இந்த மாதிரி பாடல்கள். மேரு நடுநாடி மிக்கிடை பிங்களை கூடும் இவ்வானின் இலங்கை குறியுமின் சாரும் திளைவனம் தன் மாமலையத்து ஊடு ஏறும் சுழுமுனை இவை சிவபூமியே. இந்த மாதிரி உள்ள போனால் இந்த மாதிரி கதிர்கள் எங்கெங்கெல்லாம் இப்படிலாம் போகும். உள்ள கபாலத்துக்குள்ளே நடக்கிறது, நரம்பன் மண்டலத்துக்குள்ளே நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும். பட் வந்து இதெல்லாம் அவர் வந்து சொல்கிறார், நான் இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி நீ வந்து என்னை படிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், இந்த நான் என்ன பலன் பெற்றேனோ அதை நீ பெறுவ அப்படிங்கிறார். அதனால தான் இது ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டியது. எல்லாருக்கும் வாய்க்காது, கோடியில் 1-2 பேருக்கு தான் வாய்க்கும். அந்த பிறவி தனியாக இருக்கும். அது வந்து அதுக்குன்னே படைச்சிருக்கிறார். அந்த 3ஆம் தந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் வரும் அந்த பாடல்கள் எல்லாம். அது ஒரு நாள் பார்ப்போம். அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன், அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன், பாருங்கள். அந்த 2747 அது 48 பூதலமேரும் புறத்தாண்டு எக்கணம் ஓதும் இடை பிங்களை ஒன் சுழுனையாம் பாதி மதியோன் பயில் திரு அம்பலம். பாதி மதியோன் பிறை பித்தா பிறை சூடா பிறை சூடி அந்த மாதிரி வருதில்ல, அந்த மாதிரி ஏதமில் பூதாண்டம் தெல்லையின் ஈரே அண்டங்கள் ஓரேலும் அம்பர் பதியாக பண்டைய ஆகாசங்கள் 5 பதியாக தெண்டினிற் சக்தி திருவம்பலமாக கொண்டு பரம் சோதி கூத்து உகந்தானே. ரொம்ப வந்து பயங்கரமான கான்செப்டுங்க திருமந்திரம். இதை வந்து 57 2754 பாடல்ல இடை பிங்கலையின் ஊடே
வானோடு இலங்கை நடு நின்ற. இலங்கை எப்படின்னா இது கூடுறதுங்க. இலங்கைன்னா ஒரு நாடு, அது மாதிரி இங்கே இலங்கும் இந்துவும் பானும் இலங்கும் திடத்திடை வந்தித்தல் அசுரருக்கு வாரியம். அமாவாசை அன்னைக்கு தான் வந்து கூடக்கூடாது அப்படின்ட்டு. இந்துவும் பானுவும் இலங்கா தளத்திடை. இந்த பிரதோஷம் அந்த டயத்தில் வந்து அந்த 4 நிமிஷமோ 8 நிமிஷமோ அது வந்து சந்திரகலையும் சூரியகலையும் ஒன்று போல் வரக்கூடிய டைம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். இடைபிங்களை இனூடே இலங்கை நடுநின்ற மேரு நடுவாம் சுழுனை கடவும் திளைவனம் கைகண்ட மூலம் படர் ஒன்றி என்றே பரமாம். அதான் பரமாம் பரமே வெட்ட வெளி. அடுத்த பாட்டு. ஈரான கண்ணி குமரிய காவிரி வேரா நவதீர்த்த மிக்குள்ள வெற்பேலும் பேரான வேத ஆகமமே பிறத்தலால் மாறாத தென் திசை வையகம் சுத்தமே. இப்போதான் இங்கே வந்து சுத்தமாகுது. 2791 2591 வெட்ட வெளியன் அந்த இது பார்த்துட்டோம். வெட்ட வெளியன்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குதுங்க. நம்ம படிப்போம், பயன்பெறுவோம். டெய்லி ஒரு 100 பாடல் அப்படின்னா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லி ஒரு 100 பாடல் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் இந்த சர்க்கிள் ஒன்று அப்படின்னா. நம்ம வந்து நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறதுனால டெய்லி ஒரு 50 பாடல் அப்படின்னாலுமே 2 மாதத்தில் வந்து ஒரு சர்க்கிள் முடிஞ்சிடும். 7 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் படிங்க. இதில் நிறையா இருக்குங்க. நம்ம வந்து மெய்த்தவம் அப்படின்னா இங்கே வந்து உள்ளே போகிறது வந்து வெட்டவெளி அப்படின்னா இந்த சுழுமனை அந்த இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா இந்த காலையில் இந்த மாதிரி சூரியன் வந்து உதயத்தில் வந்து நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு இந்த சூரியனை பாருங்கங்க. இந்த கண்ணை மூடிட்டு இங்கே சூரியனை பார்க்கும்போது உள்ளே வந்து இந்த சிகப்பாக இருக்கும் லைட்டு. ஆரம்பத்தில் அந்த லைட்டு அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த கண்ணு ரெப்பை அதுதான் வந்து என்டாப்டிக் அப்படிம்பாங்க. அந்த இதை பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து உள்ளே அதை வந்து கொஞ்சம் உள்ளே நீங்கள் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மத்தியில் வந்து பச்சையாக வந்து அந்த சூரியன் வந்து பச்சையாக தெரியும். அந்த சூரியன் பச்சையாக தெரியும். நீங்கள் அதையே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே அது அப்படியே உள்ளே போகும். அதான் 34 அங்குலம் 12 அங்குலம் அந்த உள்ள ஆயத்துள் நின்றதோர் அருசமயத்தார். அதான் அந்த பாடல்கள் எல்லாம். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். இது இறைவனை தவிர வேறு எதுவுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு செல்வம் வேணும், இந்த மாதிரி சீரம் சிறப்பாக வாழணும், மாட மாளிகை கோபுரங்கள் இதெல்லாம் வேணும், இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வேணும், அதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. அதை பற்றி நினச்சா அது மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா இதுதான். நீங்கள் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதான் வந்து கண்ணின் மணியாடு பாவை. இதுதான் வந்து உள்ளே வந்து 2 கண் இருக்குது. 2ம் சேரு ஒரு ஒளி தான் உள்ளே போகும் மூளைக்குள்ளே. அதான் கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உன்னின்று உணரவல்லார் அவர்களுக்கு விண்ணின்று தூரும் உலகம் அது கடந்து இந்த வெட்ட வெளியெல்லாம் கடந்து என்னும் பரிசினோனே என் குணமாமே. புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வருது. இந்த வெள்ளை சிகப்பு பச்சை இதெல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணணும், நீங்கள் படிக்கணும். வேறு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இதில். எனிவே, எப்பொருள் யார் யார் வைக்கைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம். நன்றி நண்பர்களே.